இந்த நல்ல வேளையிலையும் இந்த குழந்தை பாக்கியத்திற்கான இந்த ஜெபத்தினுடைய 5வது நாளிலே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன்லையும் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அவர் கணக்கிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் நிச்சயமாய் கர்த்தர் தருவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் வெறுமே அனுப்புவதே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ ஆண்டவருடைய ஒரு பெரிய அழைப்பு என்ன அப்படின்னா, என்னிடத்தில் வாருங்கள். நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், நீங்க வேற யாரையும் தேட வேண்டாம், நீங்க வேற யாருடைய உதவியும் நாட வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், எப்பேற்பட்ட வருத்தமா இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. என்னால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. அதனால நம்ம எல்லாருமே இந்த காரியத்திற்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்திற்காகவும் நம்ம எங்க போறதுக்கு தாமதம் பண்ணக்கூடாதுன்னா, கர்த்தரிடத்துல போறதுக்கு நம்ம தாமதம் பண்ணக்கூடாது. ஆமென். நம்முடைய கடைசி நம்முடைய வெற்றி எங்க இருக்குன்னா, கர்த்தரிடத்துல போகும்போதுதான் வெற்றி இருக்கிறது. ஆண்டவரிடத்துல நீங்க போற வரைக்கும் அந்த காரியங்கள் நமக்கு வெற்றி அடையாது. அதை ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யறதுனால அந்த கடனை அடைச்சிட முடியாது. அதே போல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் யாரையோ ஒருத்தருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த காரியத்தை நம்ம அடைய முடியாது. இன்னும் யாரையோ ஒருத்தரை நம்ம ரொம்ப ஐஸ் வச்சு அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள நம்ம பக்கமா இழுக்கிறதுக்கு அதனாலேயும் எதையும் செய்ய முடியாது. ஒரு ஆண்டவரை அறிந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடுதலை ஆன்சரை எங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும்னா, அது கர்த்தர் சமூகத்துல வரும்போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அவரே அந்த காரியத்தை செவ்வையாய் நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அதான் ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்து ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா கனப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தருடைய சமூகத்துல ஓடி தீவிரமாய் நீங்கள் வருவதற்கு நீங்க முயற்சி எடுங்க. இது வெறும் இந்த 7 நாட்கள் மட்டுமல்ல, எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கிற வரைக்கும், உங்களை கர்த்தர் எதிரிக்கு முன்பாக தலையை நிமிர பண்ணுகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அவரை அமர்ந்திருக்க விடவே கூடாது. இந்த அற்புதத்தை எப்படியாவது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உறுதியாய் விடாமல் பற்றி பிடிக்க வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது, அந்த அநீதி உள்ள ராஜா அந்த ஸ்திரீ தன்னை தொந்தரவு பண்றபடினால அவளுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டு ராஜாக்களை வச்சு அந்த விஷயத்தை அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்களாமா. அநீதி உள்ள ராஜாவே அப்படி பண்ணுனா நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அம்மா உன் நம்பிக்கை ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உடனே அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினாராமா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே. என்ன சூழ்நிலை வந்தாலும் இதற்கு இடையிலே பிசாசு உங்களுக்கு சோர்வுகளை கொடுக்கலாம், மருத்துவ ரீதியாக ஏதாவது நெகட்டிவா சொல்லலாம், சுற்றி இருக்கிறவருடைய அவிசுவாசமான வார்த்தைகள் வரலாம், உங்க மனசுலயே நிறைய சோர்வு வரலாம். ஆனா நீங்க சோர்ந்தே போகாதீங்க. அந்த வார்த்தைகளை எதையும் உங்களுடைய காதுகளில் கேட்கவே கேட்காதீங்க. அவரிடத்தில் விசுவாசமா இருங்கள், அவர் அதை நமக்காய் செய்து முடிக்க வல்ல. ஆமென் சொல்லுங்க. அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது இந்த குழந்தை பாக்கியத்திற்கான சில ஜெப குறிப்புகள். இது சிலருடைய இருதயத்தினுடைய வலிகள், இல்லைன்னா இது சிலருடைய இருதயத்தில் இருக்கிற அது ஒரு வேதனை. அதை நம்ம இன்னைக்கு ஜெபமாய் செய்ய போகிறோம். ஸோ இங்கே எத்தனை ஜெப குறிப்புகள் ஜெபித்தாலும் இந்த ஜெப குறிப்புகளில் எல்லா ஜெப குறிப்புகளும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏதாவது ஒரு சில ஜெப குறிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக அது சம்பந்தமாய் இருக்கும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்ம எதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை பாக்கியத்திற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த கணவன் மனைவியினுடைய இந்த அன்பு இருக்கு பாருங்களேன். அவங்க 2 பேரையும் ஒருத்தரை நேசிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு ஏன் அநேக குடும்பங்களில் இந்த குழந்தை பாக்கியத்திற்கு தடைகள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேருக்குள்ளேயுமே சரியான ஒரு அன்பு இல்லாத குடும்பங்கள் நிறைய இருக்குது. சுத்தமா அன்பு இல்லை. கணவனாரை அவர்கள் சிலர் நேசிக்கிறது இல்லை, சில கணவன்மார் மனைவியை நேசிக்கிறது இல்லை. அவருடைய அன்புல ஒரு பெரிய விரிசல் உண்டாகிறது.
ஏதோ ஒரு காரணத்துக்காக, என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்திற்காக, திருமணத்துக்கு நடந்த விஷயத்திற்காக, பொண்ணு பார்க்கும்போது நடந்த விஷயத்த, இது ஏதோ ஒன்றை மனசில் வச்சுட்டு 2 பேருமே அதிகமாக சண்டை போட்டு சமாதானமே இல்லாமல் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கும்போது, ஒரு கணவன் மனைவியாக இருக்கும்போது நிச்சயமாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்து அது ரொம்ப தடையாய் போயிடும். அப்போது நிறைய பேர் இதைத்தான் மனசில் வச்சு அவங்க இருக்கிறாங்க. என்னுடைய கணவனார் என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை, நாங்கள் தனியாக 2 பேரும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் அப்படி சிரிக்கிறது இல்லை, எப்போ ஒரு டைம் வராரு, என்ன என் மேலே கோவப்படுறாரு. இன்னும் சிலர் மனைவியை சொல்லுவாங்க, என் மனைவி வந்து அவள் பாசமே இல்லை, அவளுக்கு அந்த மாதிரியெல்லாம் அன்பு செலுத்தணும் அப்படின்னு தோன்றதே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இருக்கிறாங்க. அப்போது இதை வெளியே நம்ம சொல்லவும் முடியாது. சொன்னால் வந்து ஒரு தவறான ஒரு நோக்கத்தோடு என்ன அவங்க பார்க்குறாங்க. கணவன் ஒருவேளை தவறான நோக்கத்தோட பார்க்கறது, மனைவி ஒருவேளை கணவனான தவறான நோக்கத்தோட பார்க்கறது, அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சிலருக்கு சில காரியத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், சிலருக்கு சில விஷயங்களில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால சில விஷயங்களில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்க நல்லவங்கன்னோ, இல்லைன்னா ஆர்வம் இல்லாதவங்க கெட்டவங்க அப்படியெல்லாம் கிடையாது. அது ஒவ்வொருத்தருடைய சரீரத்தையும் ஒவ்வொருத்தருடைய மனசையும் பொறுத்து. ஆனால் ஒரு கணவன் மனைவியா இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மிக தேவையான ஒன்று, அவர்கள் இருவருக்குள்ளேயுமே ஒரு அன்பு வந்து பெருகணும். இதற்காக நம்ம இன்னைக்கு வந்து ஜெபிக்க போறோம். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் இது எனக்கான ஜெப குறிப்பு தான், உண்மையிலே அப்படிதான் நடக்குது, எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு அன்பே இல்லை, நாங்க ரொம்ப பிரிஞ்சே வாழ்றோம், சில ஏதோ ஏனதானோ வேண்டாம் வெறுப்புக்கு சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, நாங்க என்ன தூங்குறோம், நாங்க என்னவோ அப்படியே போயிட்டு இருக்குது. பட் எங்களுடைய மனசளவில் 2 பேருமே இன்னும் நாங்க ஒன்னா போகல அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும். நீங்க மனசளவில் ஒன்னா போகாம உங்க குடும்பத்தையும் நீங்க நடத்தி கொண்டு போக முடியாது. உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. நீங்கள் இதற்கு ஆதாரமாக கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே நம்ம 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமே. ஆனால் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவைகள் எல்லார் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதலும் உள்ளவருமாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவின் தேவனை ஸ்தோத்தரியுங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷரே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைக்கும் போது என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஒருவர் பேரிலே ஒருவருக்கு கசப்பு உண்டாகுமே ஆனால் நீங்க என்ன பண்ணணுமாமா, அதை மன்னிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க பேசிக்கிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ரெடி ஆயிக்கிங்க. அப்படி மனைவிகள் உங்கள் கணவனாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவனார் உங்களுடைய மனைவியின் மேல அன்பு செலுத்த வேண்டும். இப்படி எல்லாம் ஆண்டவர் வந்து கணவன் மனைவியை குறித்து நிறைய கட்டளைகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ எப்ப ஆண்டவர் உங்களை நினைப்பார் தெரியுமா, எப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் தெரியுமா, நீங்க 2 பேரும் எப்ப அன்பிலே ஒன்றாய் மாறுகிறீர்களோ அப்பவே உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நான் நம்புறேன் கண்டிப்பாக அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆனா சில வீடுகளில் வந்து இது ரொம்ப தூரமா இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து மனைவியை விட தன்னுடைய சகோதரியை ரொம்ப நேசிப்பாங்க, தன்னுடைய அம்மாவை ரொம்ப நேசிப்பாங்க. இந்த மகள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பொண்ணு இவங்க சிஸ்டர் வந்து இவரை விட அவங்க அப்பா மேல பயங்கரமான அன்பு வச்சிருப்பாங்க. அப்படியே சிலரெல்லாம் வந்து ரொம்ப அதில் மிஸ்டேக் பண்றாங்க. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கணவனா இருந்தாலும் சரி, ஒரு மனைவியா இருந்தாலும் சரி, நீங்க திருமணம் ஆனதற்கு பிறகு உங்க குடும்பத்தில் இருக்கிற பெருமையை வந்து கணவனாரிடத்துல பேசுறதோ இல்லைன்னா மனைவியிடத்துல பேசுறதோ, இது வந்து ரொம்ப ராங், இது தவறு. சில சகோதரிகள் எல்லாம் சொல்லுவாங்க, எங்க அப்பா மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாரு, எங்க அப்பா மாதிரி இருக்க முடியுமா, எங்க அம்மா மாதிரி இருக்க முடியுமா, எங்க அண்ணனை மாதிரி இருக்க முடியுமா? அப்ப அண்ணன் அம்மா அப்பா கூட தான் வாழணும், புருஷன் கூட வாழ முடியாது. உண்மைதானே?
அப்போ அவங்க கூட தானே வாழ்ந்தாகணும். நம்ம வந்து புருஷன் கூட. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆண்கள் என்ன தெரியுமா, எங்கள் அம்மா குழம்பு வைப்பா பாரு, அப்படியே 15 வீட்டுக்கு அப்படியே மணக்கும். அது நீயும் குழம்பு வைக்கிறிய, ஒரு நாள் கூட அப்படிப்பட்ட டேஸ்ட்டை வந்து நான் பார்த்ததே இல்லை. நிறைய வீடுகளிலே கணவன் மனைவியினுடைய மிகப்பெரிய அன்பு குறைவுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவை புகழ்றதாங்க காரணம். மறக்கவே முடியல, என்னால் விட்டு கொடுக்கவே முடியல. என்ன இது என்ன பேச்சுனே தெரியல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் தகப்பன் வீட்டை நீ மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். அப்படி அவங்க அப்பா வந்து பெரிய ஜமீன்தாராவோ இல்லைன்னா பெரிய மீசக்காரர் இல்லை பெரிய ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க அப்பாவுடைய கதையை ஊர்ல போய் காட்டாதான் நமக்கே தெரியும். அவர் பயங்கரமான 1ஆம் நம்பர் கோவக்காரரா இருப்பார். அவருக்கு அந்த அன்புன்றதே தெரியாது. அவர் வந்து தெருவில் எல்லாருக்கும் உதவி செய்வார், மனைவியை கவனிக்க மாட்டார். அவங்க அப்பாவை இந்த அம்மா இங்க வந்து அவ்வளோ புகழ்த்தி பேசிட்டு இருக்கோம். இவன் நிறைய பேர் அப்படிதான். இல்ல இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் தயவு செய்து உங்களை மிக அன்பாய் கேட்கிறேன், உங்கள் கணவன் மனைவியினுடைய உறவுல முடிஞ்சா உங்க கணவனார பெருமையா பேசுங்க, முடிஞ்சா உங்க மனைவிய பெருமையா பேசுங்க. இல்ல அப்படி பேசுற அளவுக்கு என் கணவனார் ஒருத்து இல்ல, அப்படி பேசுற அளவுக்கு என் மனைவி ஒருத்து இல்லைன்னா சரி அமைதியாவது இருங்க. ஆனா இந்த கம்பேர் பண்ணி உங்க வீட்டுக்காரங்களை கொண்டு வந்து இங்க என்ன பண்ணிடக்கூடாது, கேட்கல சேர்த்துடக்கூடாது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்னும் ஒழுங்கா நீங்க குணப்படலைன்னு அர்த்தம், நீங்க ரட்சிக்கவே படலை. ஒரு உண்மையாய ஆண்டவரிடத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெருமையை கொண்டு வந்து இங்கே என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதான் ரெபேக்காள் தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பும் போது அவ்வளவுதான். லாபான் வந்து ரொம்ப நல்லவர் தான். லாபான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் சகோதரியே நீ கோடாகோடியாக பெருகுவாயாக. அவர் வந்து அவங்களை அனுப்பி விடும்போது ஒரு பெரிய பிளஸிங் கொடுத்து அனுப்பி விடுறாரு. அப்போ அதை ரெபேக்காள் எப்படி வச்சிருந்தா, தன்னுடைய மனசுலயே வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் ரொம்ப பெரிய ஆளு, என் அண்ணன் என்ன எப்படி ஆசீர்வதிச்சான் தெரியுமா, உங்க அப்பா வந்து நான் கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என் அண்ணன் கோடாகோடியா பெருவியான்னு சொல்லி விட்டான், அதனால ஒண்ணு பகன் பண்ணி என் மகனே நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், நேர யார் வீட்டுக்கு போ, எங்க அண்ணன் வீட்டுக்கு போ, அங்க போய் உன் மாமா உன்னை நல்லா வச்சுக்குவான், உன் மாமா உன்னை நல்லா பாத்துக்குவான். நான் சொல்றேன், அந்த மாமா நல்லா பார்த்தானா சொல்லுங்க சத்தமா? அந்த மாமா என்ன பண்ணா தெரியுமாடா, கிடைச்சடா ஒரு அடிமை, வாடா வா, இதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான், என் பையனுக்கு சம்பாரிச்சு வச்சு கொடுப்பேன், இந்த பொட்ட பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தரமாட்டேன். பாருங்க, அதற்கு பிறகு யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் மட்டும் என் கூட இல்லைன்னா நீ என்னை எப்படி அனுப்பியிருப்ப, என்ன நீ வெறுமையா அனுப்பியிருப்ப. சிஸ்டர், பிரதர், உங்க அண்ணங்க எல்லாம் வந்து, உங்க தம்பி வந்து, உங்க அம்மா அப்பா வந்து, நான் சொல்றேன், நீங்க திருமணம் ஆகி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நீங்க இருந்தது மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க குடும்பத்தை நீங்க புகழ்த்தி சந்தோஷப்படுத்துறீங்கன்னா உங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பின் ஐக்கியம் ரொம்ப பலப்படும். ஆமேன் சொல்லுங்கள். அப்ப இன்னைக்கு முதல் ஒரு தீர்மானமே எடுங்க, இங்க இருக்கிற கணவன் மனைவி, இனி எங்க அம்மாவை பற்றி நான் என்ன பண்ண மாட்டேன், எங்க அம்மாவுடைய பெருமையை பற்றியோ எங்க அப்பாவுடைய பெருமையை பற்றியோ நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். அதே போல ஒவ்வொரு ஆண் மக்களும் தகப்பன்மாரும் அந்த மாதிரி பிரதர்ஸும் அப்படி ஒரு முடிவு எடுக்கணும். நான் என் மனைவியின் இடத்துல கண்டிப்பா இதை குறித்து நான் இனி என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். நீங்க குறைவா வேணா பேசுங்க, குறைவா பேசினா கூட சந்தோஷப்படுவாங்க. ஆனா ரொம்ப நிறைவா பேசுனீங்கன்னா யாருக்குனாலும் என்ன வந்துடும், ரொம்ப கோவம் வந்துடும். வேணா, ஆனா இனி அதை செய்யாதீங்க. அப்போ இன்னைக்கு முதலாவதாக நம்ம எந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எனக்கும் என்னுடைய கணவனாருக்கும் உள்ள அன்பை முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவரே எங்களுடைய அன்பை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஆண்டவரே, எங்க அன்பை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற விரிசல்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற வாக்குவாதங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்க 2 பேரும் முதல்ல என்ன ஆகணும் அப்படின்னா, சரீர அளவில் அல்ல, முதல்ல மனசு அளவில் நாங்க 2 பேரும் ஒன்னா வாழணும் ஆண்டவரே. மனசளவுல ஒன்னா வாழணும். மனசளவுல நீங்க ஒன்னா வாழாட்டா சரீர அளவுல நீங்க என்னதான் ஒன்னா வாழ்ந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சோ மனசுக்கும் சரீரத்திற்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்ட் பண்ண வேண்டியது உங்க மனசதான். அதனால இதை ஒரு ஜெப குறிப்பா தான் சொல்றேன். எல்லாரும் ஒருவேளை கணவனா இருந்த ஜெபத்துக்கு அட்டன் பண்ணாம இருக்கலாம், மனைவி இந்த ஜெபத்துக்கு அட்டன் பண்ணாம இருக்கலாம். ஆனா நீங்க ஜெபிங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாக அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார்.
ஆமேன் சொல்லுங்க. கரங்கள் அப்படியே மேல உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போறோம். தகப்பனே, எங்களுக்கு ஒரு இரக்கம் செய்வீராக ராஜா. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமையை கர்த்தர் தருவீராக ராஜா. ஆண்டவரே, அந்த ஒற்றுமைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழுவதுமாய் மாறுகிறதற்காக நன்றி அப்பா ராஜா. அந்த கசப்புகள் மாறுவதாக, அந்த வைராக்கியங்கள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஒற்றுமை வருவதாக. இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே ஜெபித்தது போல அப்பா, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து, ஆண்டவரே ராஜா, உம்மை நேசிக்க, ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு இப்பொழுது சொல்லுங்க சத்தமாய் ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆண்டவர் உடைந்து போய் கிடக்கிற குடும்ப வாழ்க்கை சீரடைவதாக, இயேசுவின் நாமத்தினால சீரடைவதாக. ஹல்லேலூயா. ஒரு ஒற்றுமை இயேசுவின் நாமத்தினால வருவதாகப்பா. உங்க ரெண்டு பேருடைய அந்த அன்பினுடைய ஐக்கியத்திற்காக நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். ஆமென். உங்களை பிரிக்கிறதற்கு சத்ரு நிறைய முயற்சியை எடுப்பான். அப்போ பொதுவாக இன்றைக்கு அநேகம் பேர் பிரிக்கிறது, அந்த அவங்களுக்குள்ள அன்பின் ஐக்கியம் எதனால விடுபடுதுன்னா அவங்களுடைய ஃபேமிலியை வச்சுதான், அவங்களுடைய சொந்தக்காரங்களை வச்சுதான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், முப்புரி நூல் சீக்கிரம் ஆறாது. உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்க 3 நூலா தான் இருக்கணும். ஒன்னு கணவன் என்கிறது ஒரு நூல், இன்னொன்னு மனைவி என்கிற ஒரு நூல், இன்னொன்று கர்த்தர் என்கிற ஒரு நூல். உங்களுடைய 3 பேருடைய வாழ்க்கைக்கு இடையில யாருமே என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, வரவே கூடாது, வரவே கூடாது. அம்மாவும் வரக்கூடாது, ஆயாவும் வரக்கூடாது, ஆட்டுக்குட்டியும் வரக்கூடாது, சொந்தக்காரங்களும் வரக்கூடாது, மாமா மச்சான் யாரும் வரக்கூடாது. நீங்க தான் நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறும். அப்படி அதுல நீங்க பாதுகாத்து கொண்டீங்கன்னா உங்க உறவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இன்னைக்கு முழுக்க நீங்க ஜெபிங்க. இந்த ஜெப குறிப்பை ஜெபிச்சு உங்களுக்குள்ள ஒரு அன்பின் பாண்டேஜை கர்த்தர் கொடுப்பாரு. அந்த அற்புதம் தன்னை போல நடக்கும். ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய இரண்டாவது ஜெப குறிப்பு என்னன்னா, பெற்றோர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். யாருக்காக ஜெபிக்க போறோம் சொல்லுங்க? பெற்றோர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த கணவன் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்காகவும் ஜெபிக்கணும், மனைவி வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்காகவும் ஜெபிக்கணும். ஏன்னா சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறதே இல்லை பாருங்களேன். சுத்தமா எல்லாரையும் நான் சொல்ல வரல. சில வீடுகளில் அந்த அம்மா அப்பாவும் மாமியார் மாமனார் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னும் பிள்ளைகளை ஒன்னா சேர்றதுக்கு கூட விட மாட்டாங்க. சில சம்பவங்களை எல்லாம் சிலர் ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு வருத்தமா இருக்கும், அவ்வளவு வருத்தமா இருக்கும். அவங்க கணவன் மனைவி 2 பேரு, அந்த 2 பேரு வாழ்க்கையிலையும் ஒன்னா அவங்க ஒரு இடத்துல பேசுறதுக்கு, ஒரு இடத்துல வெளியே போறதுக்கு, ஒரு ரூமுக்குள்ள போய் படுத்து தூங்குறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. இங்க வா, இங்க படு, நீ அங்க போய் படுக்கிற, அவளை தனியா படுக்க சொல்லு, இவளை தனியா படுக்க சொல்லு. அது அந்த மாதிரி தனக்குள்ளேயே அவங்க ஒருவேளை விட முடியாம இருக்கிறதுனால என்னமோ தெரியல, நான் அதனால எல்லா பெரியவங்களையும் குற்றப்படுத்தி பேசல. அவங்களுக்கு அத்தனை வருஷம் 28 வருஷம் 30 வருஷம் பிள்ளைகளை வளர்த்தி அந்த பிள்ளைகளை சில நேரத்தில் விட்டு கொடுக்கறதுக்கு சிலருக்கு மனது இல்லாம இருக்கும். ஆனா இதை கேட்கிற பெரியவங்க கண்டிப்பா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. கல்யாணம் ஆனதற்கு பிறகு உங்க பிள்ளைகளை நீங்க டிபெண்ட் பண்ணவே வேண்டாம். நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் நடத்துவாரு, உங்களை கர்த்தர் போஷிப்பார், உங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் தருவாரு. நீங்க பிள்ளைகளை அப்படி கைக்குள்ளேயே திரும்ப வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன், அவங்க ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியாது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க யாரும் இப்படிப்பட்ட இதுல இல்லாம இருக்கலாம், ஆனா அநேக ஆயிரம் பேர் இப்படிப்பட்ட சிக்கல்ல இருக்கிறாங்க. நிறைய சகோதரிகள் இப்படிப்பட்ட பிரச்சனையிலே அதை சொல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, அப்படி இருக்காங்க. ஏன்னா ஒரே தடை, வேற யாருமே தடை இல்லை, பேரண்ட்ஸ் தான் தடை. அப்படின்னா பாருங்க, ஒரு சகோதரி சொல்றாங்க, அவங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் போறாங்க. அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் அந்த டாக்டர் சொல்றாங்க, நான் கொடுக்குற இந்த மெடிசனை நீங்க சாப்பிடுங்க, இந்த 15 நாட்கள் இந்த 15 டேஸ் நீங்க கணவன் மனைவி வெளியூர்ல டிராவல் பண்ணாதீங்க, நீங்க மோஸ்ட்லி நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து அப்படி அவங்க கணவன் அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த 15 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா இது அவங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி தான் இது இந்த மாதிரி பையனை நம்ம வெளியெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு தெரியும். ஆனா அந்த 15 நாள்ல அந்த அம்மா அந்த பையனை ஒரு நாள் கூட வீட்டுல இருக்கவே வைக்கல. நீ மாமா வீட்டு போயிட்டு வந்துறியா, நீ சித்தி வீட்டுல போய் பார்த்துட்டு வந்துறியா, நீ இந்த பொருளை கொடுத்துட்டு வந்துறியா, நீ அதை பண்ணிட்டு வந்துடுறியா. இப்போ இந்த மருமகளால அதை என்ன பண்ண முடியல, வெளியே மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க, மருந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த டைம் அப்படிப்பட்ட டிராவல் எல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம். பட் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கு என்ன பண்ணுவோம், நீ உன் புருஷனை விட்டுட்டு என்ன பண்ண மாட்டேன், உடனே அந்த கேவலமான வார்த்தையில பேசுவாங்கல்ல, ரொம்ப ஊன் பண்ற மாதிரி தப்பா. அப்போ அந்த நேரத்தில் அந்த சகோதரனுடைய இருதயம் அப்படியே உடையாது, அந்த சகோதரனுடைய இருதயம் உடையாது அப்படியே.
அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு பெற்றோர்களும் வந்து பிள்ளைகளை புரிஞ்சு கொள்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் தரணும். நான் என்ன நம்புறேன்னா, இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும், யார் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், இன்னைக்கு ஜெபம் பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவங்க மாமியாருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுவார், மாமனாருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுவார், அம்மா அப்பாவுடைய கண்களில் கர்த்தர் தயவை கிடைக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். இதை ஒரு ஜபமா ஜபிக்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரவாயில்ல, நீங்கள் கல்யாணமான உடனே நிறைய பேர் தனி குடித்தனமாக வந்து தனியாக ஒரு ரூம் எடுத்தாங்க, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது வந்து மிக மகிழ்ச்சி. ஆனால் சிலர் வீட்டை விட்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன், திருமணமானதுக்கு பிறகு தன்னுடைய பையன் வந்து தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்து அவங்க ஒன்றா இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. என்னை பொறுத்த வரைக்கும் திருமணமாகி முடித்த உடனே முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளை தனி குடித்தனம் வைக்கிறது சொல்லுங்க ரொம்ப 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 நல்லது. அப்பதான் அந்த அன்பின் ஐக்கியம் கடைசி வரைக்கும். நாங்க ஒற்றுமை, சிலர் சொல்லுவாங்க இந்த கூட்டு குடும்பம், ஒன்னான குடும்பம், ஒரே பானையில சோறாக்குறது, இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஒரு பானையில சோறாக்கி 9000 பேர் சாப்பிட்டதெல்லாம் ஒரு காலம். ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி யாருமே, எல்லாருடைய இதுவும் மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறது தெரியுமா, அவங்க தனியா யாருமே கண்ட்ரோல் பண்ணாம தனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 9 மணி வரைக்கும் தூங்கணும், 8:30 மணி வரைக்கும் படுக்கணும். எனக்கு யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, சத்தமா சொல்லுங்க, எத்தனை மணிக்கு வேணாலும் நாங்கள் சாப்பிடலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்க போகலாம், எத்தனை மணி நேரம் வேணாலும் எந்திரிக்கலாம், நாங்கள் எப்போ வேணாலும் பாத்திரம் கழுவோம், நாங்கள் எப்போ வேணாலும் வந்து வீடு கூட்டுவோம், நாங்கள் நினைச்சா சமைப்போம், நினைக்காட்டா சமைக்க மாட்டோம். அதே மாதிரி ஆண்களும் அப்படிதான், நாங்கள் நினைச்சா வீட்டுக்கு வருவோம், நினைக்கலாம் நாங்கள் வெளியே படுத்துக்குவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம், நாங்கள் எங்கே வேணாலும் சுற்றுவோம், யாருமே கேட்கக்கூடாது, என் ரூமை யாரும் வந்து தொடக்கூடாது. அப்படியெல்லாம் பெரிய ரூல்ஸ் இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கூட்டு குடும்பம் எல்லாம் கண்டிப்பா என்னதான் இருக்கும், ஒரே சண்டையாக தான் இருக்கும். அதனால பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும், திருமணம் முடிச்சிருச்சா நீ ஒரு வீடை பார்த்து சமாதானமா வாழுப்பா, நீ நல்லா சந்தோஷமா இரு, அம்மா அப்பா முடிஞ்சா வந்து பாரு, மாசத்துக்கு ஒரு டைம் ஏதாவது கொடுக்க முடியுமா கொடு, இல்லைன்னா விடு, கர்த்தர் என்னை போஷிப்பார். ஆமே, எங்க அம்மா அப்பாவுக்காக நான் ஜெபிக்கிற ஜெபமே அப்படிதான். என்ன அப்படின்னா, ஆண்டவரே எங்க அம்மா அப்பா கடையில மட்டும் போகக்கூடாது, அவங்க படுத்த படுக்கையே ஆயிடக்கூடாது, அவங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவங்க சாப்பிட்டு, அவங்க சமைச்சு, அவங்க சாப்பிட்டு, அவங்க வேலையை அவங்க செஞ்சு சுகமா இருக்கிறதுக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு இரக்கம் பண்ணுங்கன்னு நான் எப்பெல்லாம் எங்க அம்மா அப்பாவுக்கு ஜெபம் பண்றோம், எங்க மாமனார் மாமியாருக்காக ஜெபம் பண்றோனோ, 2 பேருக்கும் அதை கண்டிப்பா ஜெபம் பண்ணிடுவேன். யாரையும் அவங்க டிபெண்ட் பண்ணக்கூடாது, யாரையும் என் பையன் கொடுப்பான்னு சார்ந்து வாழ வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில 85 பக்கத்தில் ஆச்சு, எங்க அப்பா அம்மாவுக்கு 85 பக்கத்தில் ஆச்சு. ஆனாலும் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போய் அவங்களே கொஞ்சம் சம்பாரிச்சு அவங்களே சமைச்சு யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. மரணம் வரைக்கும் இதை மட்டும் கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றேன். அப்போ எல்லாரும் எதற்கு ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே பெற்றோர்கள் புரிந்து கொள்றதற்கு கிருபை செய்யும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்க அடிக்கப்பட்டு வரலாம் பாஸ்டர், இன்னும் நிறைய விஷயத்தை நான் சொல்ல முடியல, என் பெற்றோர்னால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் மாமனார் மாமியார்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாத குறைவுக்கு அவங்க தான் பாஸ்டர் காரணம், ஆனா எனக்காக அழுது ஜெபம் பண்றாங்க, எனக்காக மன்றாடுறாங்க, எல்லாம் ஓகே தான், ஆனா அவங்க தான். ஆனா நான் நம்புறேன் அவங்க புரிஞ்சு கொள்றதுக்கு கர்த்தர் வைப்பா. ஆமென் சொல்லுங்க. ஜெபமே ஜெயம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறவர்கள் கூட நான் நம்புறேன், நீங்க மாற்ற முடியாது சிஸ்டர் பிரதர், நீங்க மாற்ற முடியாது உங்க கணவனையோ உங்க மனைவியோ உங்க அம்மா அப்பாவை நீங்க மாற்ற முடியாது. ஆனா நான் நம்புறேன், நீங்க செய்யற ஒரு ஜெபம் கர்த்தருடைய கரம் அதை மாற்றி கொண்டு வரும். நீங்கள் கர்த்தருடைய இரக்கத்தை நாடுங்கள், நீங்க அவங்க புரிந்து கொள்ளணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், நீங்க வழக்காடுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக வழக்காடவே முடியாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்க பட்சத்துல உங்களுக்காக அழகாய் வழக்காடுவார். ஆமென். சில ஆண்களும் சரி சில பெண்களும் சரி, அவங்களுக்கு யோசிக்கவே தெரியாது, அவங்களுக்கு வந்து அந்த சிந்தை வந்து அதுக்கு ஒர்க் ஆகாது. இது என்ன சொல்றாங்க, அம்மா அப்பா சொல்றது சரியா, இல்ல தன்னுடைய மனைவி சொல்றது சரியா, அப்படின்னா அது இல்லை மாமியார் சொல்றது சரியா, இவங்க சொல்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, யாரு ரொம்ப அன்பு செலுத்துறாங்களோ அந்த பக்கத்துல சாஞ்சிருவாங்க, யாரு தன்னை ரொம்ப நேசிக்கிற மாதிரி பேசுறாங்களோ உடனே அந்த பக்கத்துல பேசுவாங்க. அப்போ சிலரை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா புரிய வைக்க முடியாது. அப்போ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தரே அவர்களை என்ன பண்ணுவாருன்னா புரிய வைப்பார். ஆமென். அதான் ஒரு நடந்த சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மாமியார் வந்து ஒரு சிஸ்டரை ரொம்ப வருத்தப்படுத்திட்டே இருந்திருக்காங்க கல்யாணம் ஆகி. அவங்க இந்த மாதிரி தான் தன்னுடைய மகன் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்ததுனால தன்னுடைய மகனை வந்து விட்டு கொடுக்க முடியல, அவங்களால தன்னுடைய மருமகளுக்கு விட்டு கொடுக்க முடியல. அதனால ரொம்ப அவங்கள வந்து கையிலே வச்சு அப்படி இருந்து கொஞ்ச நாள் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இவங்க வந்து ஒவ்வொரு நாள் தேவாலயத்தில் வந்து அழுவார்களாம். இப்போ அவங்க மகளுக்கு திருமணம் ஆகுது. அவங்க மகளுக்கு திருமணம் ஆகும்போது ஒவ்வொரு நாளும் அந்த மகள் ஃபோன் பண்ணுவாங்களாமா, இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குதோ அது அப்படியே சேம் அவங்க வீட்டில் இருக்குமா, அப்படியே
அந்த பொண்ணு ஃபோன் பண்ணும்போது எங்க வீட்டுல மாமியார் இப்படி பண்றாங்கம்மா, என்ன பண்றதுனே தெரியலம்மா. உடனே இந்த மாமியார் சொல்லுவாங்களாமா, சரிம்மா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு குத்தப்படுமாமா. அப்ப நம்மளும் தெரியாம நம்முடைய மருமகளை எப்படி நடத்தி இருக்கிறோம். 3 மாதத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாமியார் முழுவதுமாக மாறி இவங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, அந்த குடும்பத்திலையும் ஒரு சமாதானத்தை கட்ட தந்தார். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை ஆண்டவரே என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்காக கற்றுக் கொடுப்பார். அதனால நீங்க வழக்காட வேண்டாம், நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக குழந்தை பாக்கியத்திற்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்னா புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை குறித்து மருமக்களை குறித்து புரிஞ்சுக்கணும், அதை ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணணும். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக நம்ம எதற்காக நம்ம ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சிலர் வந்து இந்த கணவன் மனைவியினுடைய ஐக்கியத்தை அப்படின்னா அந்த உறவுகளை சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது தவறாக நினைக்கிறாங்க. சிலர் வந்து தவறாக நினைக்கிறாங்க. அதுல வந்து சிலர் வந்து எப்படி அவங்கள புரிய வைக்கிறதுன்னு தெரியல, அது எப்படி அதை பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே, அது எப்படி அதான் எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு கூட தெரியல. அந்த விஷயம் அந்த மாதிரி வந்து கணவன் மனைவியினுடைய அந்த உறவுல வந்து சிலர் வந்து அதை தவறாய் கையாளுகிறாரு. அப்படின்னா வந்து சிலர் பார்த்தீங்கன்னா ஜபம் 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 ஜபம். சில சகோதரிகள் வந்து ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, என்ன நீங்க தொற்றவே கூடாது இயேசுவின் நாமத்தினால, போ பிசாசே, இந்த பிசாசு தான் உங்களுக்குள்ள கிரியை செய்து மாம்சம் உங்களுக்குள்ள மேற்கொள்ளுது, ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, அந்த மாம்சத்தை கட்டி நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு இங்கே உட்காந்து கட்டி ஜெபம் பண்ணுவாங்க நிறைய பேர். நிறைய சகோதரர்களும் அப்படிதான் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நைட்டு காலையில் ஃபுல்லாக வேலைக்கு போகிறாங்களா, வேலைக்கு போயிட்டு அப்படியே களைச்சி போய் வந்துடுவாங்க. களைச்சி போய் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டாங்களா, சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க பாருங்க. அப்படியே ரூமில் போய் தூங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், அடுத்த நாள் காலையில் தான் அவர் எந்திரிப்பார் ஃப்ளாட் ஆகி. அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் ஓப்பனாக தான் ஊழியக்காரனாக இருக்கிறனால சொல்லுவேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கும். அது வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே அது ஒன்று. அதனால எப்பொழுதுமே அதுவும் குழந்தை பாக்கியம் தாமதமாகிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அதை ஆராய்ந்து பார்க்கணும், ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு மனசும் உங்களுக்கு ஒத்துழைக்கணும், அதே நேரத்தில் உங்களுக்கு சரீரமும் ஒத்துழைக்கணும். அப்போ நீங்க மனசையும் நல்லா வச்சுக்கணும், அதே நேரத்தில் எதையும் நல்லா வச்சுக்கணும், சரீரத்தையும் ரொம்ப நல்லா வச்சுக்கணும். அது உங்களுடைய கடமை. சில சகோதரிகள் வந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் அந்த பிரச்சனை எதனால் அப்படின்னா, வாய் நிறைய சிகரெட் அடிக்கிறது, ஃபுல்லாக சிகரெட் அடிச்சுட்டு வந்து, இப்போ அது சிகரெட் அடிச்சுட்டு வந்து மூஞ்சியை வந்து நம்ம பக்கத்தில் வச்சா அது அவங்களுக்கு எப்படி அவங்களால சமாளிக்க முடியும்? அப்படி வாந்தி வராது. நமக்கு ஒருத்தர் வந்து அந்த டீ கடையில் போய் டீ குடிக்கும் போது ஒருத்தர் சிகரெட் அடிச்சுட்டு உட்காந்துருந்தா அங்கேயே நிறைய பெண்கள் வந்து வாமிட் எடுக்கிறாங்க, மொமெண்டிட்டு வருது, வேண்டாம் இங்கேருந்து போவோம் அப்படின்னு. அப்போ அந்த கணவனார் வந்து அப்படி இருக்கணும். அதே மாதிரி சிஸ்டர்ஸும் அப்படிதான் பாருங்களேன், எங்க போனாலும் வந்து சிலர் வந்து சுத்தமா போவாங்க, ஆனா வீட்டில் இருக்கும்போது மட்டும் அழுக்காவே இருப்பாங்க பாருங்களேன். இல்ல அதான் சொல்றேன், அது என்னமோ தெரியல, அது எதனால அப்படின்னு தெரியல, அழுக்கா வீட்டில் இருக்கும்போது அழுக்கா இருக்கணும்னு ஏதாவது அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியல, என்னன்னு ரொம்ப அழுக்காவே. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க போடுற நைட்டியை எரிச்சா கூட எரியாது சிலருடைய நைட்டி, அது ஃபுல்லாகவே வந்து அது ஃபால்ட் ஆயிடுச்சு. அது அப்படியே அது இருக்கும். வாங்கிட்டு வரும்போது அதனுடைய வெயிட் வந்து 100-200 கிராம் தான் இருந்துச்சு, ஆனால் அது சில ஆண்டுகள் தாண்டி அதனுடைய வெயிட் பல கிலோ ஆயிடும். அப்படியே எல்லா குழம்பையும் நெஞ்சு மேலே கொட்டி, அந்த நைட்டு மேலே முள்ளாவும் கொட்டி, அது வடுவாய், அது எப்படிதான் அப்படி இல்லை. இது ஆண்டவருடைய பிள்ளைகள், இதெல்லாம் நான் ஊழியக்காரன் அல்லவா, உங்களுக்கு தகப்பன் அல்லவா, இதை கண்டிப்பாக சொல்லி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த சமுதாயம் இப்ப தள்ளிடுச்சு. அதே மாதிரி தான் பிள்ளைகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கூட ஒவ்வொரு பெற்றோருக்கும் நான் சொல்லுவேன், தயவு செய்து உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இதை சொல்லி கொடுக்கணும். எல்லாத்தையும் உட்கார வச்சு, எப்பா குடும்ப வாழ்க்கைன்னா என்ன, அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், நம்ம கணவனை எப்படி நம்ம வந்து பார்த்துக்கணும், மனைவி நீ உன்னை எப்படி பார்த்துக்கணும், என்னென்ன நடக்கும், எப்படி எல்லாம் அவங்க எல்லாத்தையுமே ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். அதே போல ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். அது ஏன்னா உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, பிள்ளைங்களுக்கு அப்படி அனுபவம் இல்லை, புதுசா வாழ்க்கையில் அவங்க போறாங்க, அப்ப அவங்களுக்கு தடுமாற்றமா இருக்கும். எங்களுடைய ஊர்ல வந்து 100 பவுன் போட்டு 1 கோடி ரூபாய் ரொக்கம் கொடுத்து ஒரு 30 லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுத்து ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு மட்டும் அவங்க போட்ட வெரைட்டி வந்து கிட்டத்தட்ட 75 வெரைட்டி போட்டாங்க. ஆகாரம் மட்டும் 75 வெரைட்டி போட்டாங்க. அவ்வளோ கிராண்ட் மேரேஜ். ஆனா அந்த பிள்ளை வந்து 3 மாதத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கணவனாரை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து அவங்களால அந்த வாழ முடியல. இன்னைக்கு வரைக்குமே அந்த பிரச்சனையா இருக்குது, சேரவே முடியல. என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னா, ஒரே ஒரு ரீசன் தாங்க,
ஒரே ஒரு ரீசன் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த மனுஷன் எப்படிப்பட்ட அவங்க வந்து அவன் ஒரு மிருகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் வந்து சிலர் அப்படிதான், ரொம்ப தப்பு அப்படின்னா இந்த டிவிலையும் மீடியாக்களையும் போன்லையும் ஏதோ ஒன்று அசுத்தத்தை பார்த்துட்டு வந்துட்டு அந்த அசுத்தத்தின்படி தங்கள் வாழ்க்கையை பரிசுத்த குலைச்சலாக்கல நிறைய பேர் இருக்காங்க. பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். உலகத்துல இருக்கிற அசுத்தத்தை பார்த்துட்டு வந்து அதன் மாதிரி என் குடும்ப வாழ்க்கை, அதன் மாதிரி என் லைஃப் அமையணும், எனக்கு அப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சா ஆண்டவருடைய தண்டனை உங்களுக்கு வரும். அது பரிசுத்த குறைவானது. அதற்காக நீங்க மன்னிப்பு கேளுங்க, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன், இன்னொருத்தருடைய நிர்வாணத்தை பார்க்கிறதே தவறு. அது ஆண்டவர் அருவருக்கிற பாவம். அது விபச்சார பாவம், வேசித்தன பாவத்தை ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிறாரு. அவங்கள கர்த்தர் நியாயம் தீர்க்காம விட மாட்டாரு. அதனால நீங்க மன்னிப்பு கேட்கணும். அப்போ அந்த மனுஷன் வந்து அப்படியே தவறான அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க அம்மா அப்பா எதுவுமே கற்றுக் கொடுக்கல. அவங்க ரொம்ப பணக்காரங்களா இருந்தனால அந்த பிள்ளைய வந்து ரொம்ப பத்திரமா வளர்த்துனாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த முதல்ல திருமண வாழ்க்கைக்குள்ள உள்ள என்றாகும் போது அந்த பிள்ளை பெரிய பெரிய கற்பனையில போகுது. ஓகே, நம்மளை பார்த்து ஒரு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாரு, நம்மளை பார்த்த உடனே நம்ம தோள் மேல கையை போட்டு நம்மளை ரொம்ப சந்தோஷமா நம்ம நடத்துவாரு, நம்மகிட்ட பேசுவாரு, சிரிப்பாரு. அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இவர் ரொம்ப கடினமா நடந்ததுனால அந்த பிள்ளைனால ஃபர்ஸ்ட் நாளே அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ பேர் போய் அந்த பிள்ளைக்கு கவுன்சிலிங் கொடுத்தாச்சு. இல்லப்பா, குடும்ப வாழ்க்கைன்றது இதுதாம்மா, கணவன் மனைவின்ற உணர்வுன்றது இதுதாம்மா, இப்படிதான் இருக்கும், நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொன்னதுக்கு அப்புறம் இல்லை 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 எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து கல்யாணம் பண்ண அந்த கல்யாண பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் வாழவே இல்லைங்க, வாழவே இல்லைங்க. ஆனா சில சகோதரர்கள், நிறைய சகோதரர்கள் ரொம்ப வந்து உண்மையிலே அவங்கள பாராட்டக்கூடிய ஒரு தகப்பனை மாதிரி மனைவியை நடத்துறவங்க இருக்கிறாங்க. தகப்பனை மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து, அவங்க அம்மா அப்பாவை சொல்லி கொடுக்காததை கூட இவங்களே ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து இதான்ப்பா 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 அப்படின்னு சொல்லி கொடுத்து நடத்துறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்பர் 3, மூணாவது, நம்ம இதுக்காக இதெல்லாம் ஜெபமா பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் நம்ம ஏசாப்பாட்டை தான் தெரியப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. இதை போய் மனுஷன்ட்ட சொல்ல முடியுமா? நம்ம எந்த மனுஷன்ட்ட சொல்ல முடியும்? சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? நம்மளை எவ்வளவு தப்பா நினைப்பாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நமக்கு. அதனால என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எங்களுடைய கணவன் மனைவியினுடைய உறவுல நாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் உமக்கேற்ற உறவு, உமக்கேற்ற உறவு, மாம்ச பலத்திலே அல்ல, எங்களுடைய கண்களுடைய இச்சை நிலை அல்ல, உமக்கேற்ற பரிசுத்தம். ஆமேன்னு சொல்லுங்க. இதை நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலே நான் நம்புறேன் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கணவனாரும் அதை புரிஞ்சுக்குங்க, ஒரு மனைவியும் அதை புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து இதை குறித்து விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ உங்க சரீரத்தை நீங்க வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்க பக்குவமா, அந்த அளவுக்கு நீட்டா, அதை சுத்தமா, ஆண்டவர் அதான் சொல்றாரு, அந்த சுத்தம் ரொம்ப அவசியமான ஒன்று. அதை நீங்க வந்து வீட்டில் போய் தியானிச்சு அந்த அறிவை கத்திரத்துல கேளுங்க. இந்த அறிவை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா அந்த நன்மையை கத்தர் உண்டாயிருக்க உதவி செய்வார். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் அப்படிதான் பாஸ்டர், ஆனால் என் கணவனார் அப்படி இல்லை பாஸ்டர், நான் அப்படிதான் இருப்பேன் பாஸ்டர், என் மனைவி அப்படி இல்லை பாஸ்டர். நான் சொல்றேன், இல்லை, ஆண்டவரே அந்த பலனையும் அந்த சத்துவத்தையும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அந்த புரிய வைக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. கைகளை எல்லாரும் உயர்த்தி அதற்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவர் ஏற்படுத்தின பரிசுத்த வாழ்க்கை அது. கணவன் மனைவி அப்படின்றது ஆண்டவர் ஏற்படுத்தினது. அது வந்து அசுத்தம் அல்ல, அது வந்து நரகம் அல்ல. சொல்லுங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா, அந்த வாக்கியத்தை கர்த்தர் இப்பொழுது ஆண்டவரே சரியாய், ஆண்டவரே அந்த விஷயத்துல எங்களை சரியாய் கையாள பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் ஒரு இரக்கத்தை எங்களுக்கு பாராட்டுவீராகப்பா, பாராட்டுவீராகப்பா. உங்களால தான் அதை செய்ய முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை இப்போ எனக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்தனால ஆவியானவர் அதை உணர்த்துறாரு அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க அதை ரொம்ப கவனமா கேளுங்க. எனக்கு வந்து தெரிந்த எங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு அம்மா மாதிரி வச்சுங்களேன். அவங்க வந்து கொஞ்சம் மனநிலைமை பாதிக்கப்பட்டது மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. அப்போ வந்து ஆண்டவர் அவங்க ஏற்றுக்கல, பயங்கரமான விக்கிரக பக்தியில் இருந்தாங்க. திடீர்னு அந்த மனநிலைமை பாதிக்கப்படும் போது ஒரு சிபிஎம் திருச்சபைக்குள்ளே போனாங்க. போய் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுச்சு, கிளியராக சரியாயிட்டாங்க. சரியான உடனே என்ன அப்படின்னா, அந்த சிபிஎம் திருச்சபையில் இருக்கிற அந்த ஊழியக்கார அம்மாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுப்பாங்கல்ல, ஃபுல் ஹேண்ட் போட்டு ஒயிட் தான் போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு என்னமோ தெரியல, அவங்கள பார்த்த உடனே அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நானும் இந்த மாதிரி வாழ்ந்தாதான் ஹோலி அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த மாதிரி ஒயிட் நைட் போட ஆரம்பிச்சு. அப்போ அவங்க கணவனார் வந்து ஒன்றுமே சொல்லலை. சரி ஓகே பரவாயில்லப்பா, நீ போட்டுக்கோ, உனக்கு அது பிடிக்குது, கடவுள் ஒன்று ஆபத்துலேருந்து தூக்கி எடுத்தாரு, உன் ஜீவனை மறுப்பு ஜீவனை கொடுத்தாரு, நீ பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தாண்டோன்னா அவங்க கம்மல் எல்லாம் கழட்டினாங்க. அதுக்கும் அவர் ஒன்றும் பண்ணலை. சரி நகை தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடவுளுக்காக தான் நீ கழட்டுற, நீ விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சுத்தமா அவர் பக்கத்தில் போறதை விட்டாங்க. அவர் யாராவது வந்து அந்த சும்மா கையை தொட்டாலோ இல்லை தோள் மேலே கை வச்சாலோ எடுங்க அப்படின்னா அது ஒரு பரிசுத்த குலைச்சல், அது ஒரு பரிசுத்த குலைச்சல். இது உண்மையா நடந்த சம்பவம். நான் ஆனால் சொல்லணும், வேற வழி இல்லை, அது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். அவரும் வந்து எத்தனையோ டைம் கோபத்தில் கூட ரியாக்ட் பண்ணிட்டாரு. கோபமா கூட என்ன பெரிய நீ ஆண்டவர்ன்ற, என்ன ஒன்றும் நம்ம என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்தவங்களா, நம்ம மனுஷங்க தானே, என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. இந்த அம்மாவுக்கு புரியவே இல்லைங்க. இவரும் அதுக்குள்ள ரட்சிக்கப்பட்டாரு. இப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த கணவனாருக்கு இவர் வெளியே போய் எந்த தவறும் பண்ண முடியாதோ, ஆவியானவர் அவருக்குள்ள கிரியை செய்ய முடியாது. இதை எதிர்பார்த்து அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணி கடைசியில அவர் மனநிலைமை பாதிக்கப்பட்டவராகவே மாறிட்டாரு. மனநிலைமை பாதிக்கப்பட்டவராய் மாறி கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய சுயநினைவு இல்லாத போது அவருடைய துணிகளை எல்லாம் கலட்டி துள்ள வீசிட்டு எல்லாரையும் அசுத்த வார்த்தையில பேசி அந்த மாதிரி வித்தியாசமாய் நடக்க ஆரம்பிச்சார். யாருமே அதை கண்டுபிடிக்கல. என்னமோ பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு. அப்போ நான் அவருக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, ஏன், யாருக்கா, என்ன ஆச்சு, இவர் எதனால இப்படி நடக்கிறாரு? இவ்வளவு சர்ச்சுக்கு போய் அவர் வந்து சத்தம் போட்டு ஆராதிச்சார் அப்படின்னா அவ்வளவு பேரும் அப்படியே சர்ச்சு அதிலும் அவ்வளவு சத்தமா ஆராதிப்பாரு. இவருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சா, இப்படிப்பட்ட ஒரு ஆவி இருந்துச்சான்னு கேட்கிற அளவுக்கு அவர் அசிங்கமா நடந்துகிட்டார், மனநிலைமை சரியில்லாத போது. அப்ப இது எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு காரணமானது அவர் கிடையாது, பிசாசு கிடையாது. இதுக்கு காரணமானவங்க யாருன்னா அவங்க மனைவி தாங்க காரணம். அவங்க மனைவி தாங்க காரணம். சில வீடுகளிலே மனைவி காரணம், சில வீடுகளிலே கணவன் காரணம். ஆண்டவரோட நடக்கிற கணவன் மனைவி ஜெபம் பண்றோம் அப்படின்னா அது ஒரு குப்பை, அவ்வளவுதான். அது ஒரு விஷயமே இல்லை. அது நம்ம கர்த்தரோட நடக்கிறோம், கர்த்தரோட வாழ்றோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம். அது ஒரு வாழ்க்கை. அது வந்து நம்ம எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நான் இப்படி இப்போ இருக்க பாஸ்டாமா அப்படின்னா ஓகே ரைட், நம்ம கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஊழியம் கொடுத்துருக்காரு, நம்ம ஊழியத்தை பார்த்துட்டு அதான் நம்ம வாழ்க்கை, சரி ஓகே நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கோ, நான் இங்கே படுத்துக்கிறேன், அவ்வளோதான். அது ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, அது ஒரு ஊழியம், அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி இருக்கலாம். நிறைய கணவன் மனைவி அப்படி இருக்காங்க. கர்த்தரோட நடந்து அவரும் கர்த்தரோட நடப்பாரு, அந்த அம்மாவும் கர்த்தரோட நடப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டல்ல. அப்படி இருந்தா பரவாயில்ல. மற்றபடி ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த விஷயத்துல என்னவா இருக்கணும் அப்படின்னா, உங்க குடும்பம் இடர்வதற்கு நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, காரணமாயிரவே கூடாது. Be careful. ரொம்ப கேர்ஃபுல். இந்த ஒரு விஷயத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டியது கொஞ்சம் இல்லைங்க, நிறைய இருக்குங்க. பிள்ளைகளை கெடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா பிள்ளைகளை தவறான விதத்தில் மோட்டிவேட் பண்ணவங்க, ஐயோ கொடுமை. அதனால இதுல பெரிய ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லு. கர்த்தர் தான் உங்களுக்கு தரணும், ஆண்டவர் தான் உங்களை போஷிக்கணும். சிலர் வந்து ரொம்ப குட்டியான வீட்டில், வாடகை வீட்டில எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற ஞானத்தை தேவனே தருவார். எல்லாரும் இதற்காக ஜெபம் பண்ணுங்க. இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. இது 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 வந்து முக்கியமே இல்லாத ஒண்ணுன்னு நினைக்காதீங்க. சிலருக்கு அப்படி முக்கியம் இல்லாத ஒண்ணு. அது ரெண்டு பேரும் ஆண்டவருக்குள்ள இருந்து, அதான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்றாருல, நீங்க உபவாசம் இருக்கும்போது உன்னுடைய கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசி நீங்க என்ன பண்ணணுமா, கேட்கல, உபவாசம் இருக்கணும்ன்றாரு. உபவாசம் இருக்கும் போது கூட ஒரு தேவனுடைய பிள்ளை கணவனுடைய பெர்மிஷன் கேட்காம உபவாசம் இருக்க கூடாதாமா, மனைவியினுடைய பெர்மிஷன் கேட்காம உபவாசம் இருக்க கூடாதாமா. அப்ப அவர் சொல்ல வர்ற இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதுல்ல? அப்படி சொல்ல வர்றாரு அவரு. ஜாக்கிரதையாரு. அப்ப ரெண்டு பேரும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோம். அவங்க ஒரு பக்கத்துல ஊழியத்துல ஓடுறாங்க, நான் ஒரு பக்கத்துல ஊழியத்துல போடுறேன். ஓகே, கர்த்தரை ஆராதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்ல, ஒருத்தர் ரொம்ப டிஸ்டர்ப் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அதை சரியான விதத்திலே கையாளக்கூடியது ஒரு கணவன் மனைவியினுடைய கடமை. ஆமென் சொல்லுங்கள். கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. இந்த உறவு பரிசுத்தமானதா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப மோசம். உலகத்துல இந்த சினிமா படங்கள் எல்லாம் வந்து நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட கெடுத்துருச்சு. யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு அடையாளமே கண்டு கொடுக்க முடியல. மாம்சத்தை கட்டவிழ்த்து விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல, அதை அடக்கி ஆளக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே
பரிசுத்தமா பரிசுத்தமா எங்களுக்கு சொல்லித்தாருமா ஆண்டவரே. எங்கள் கணவன் மனைவியினுடைய உறவுல நாங்க எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு சொல்லித்தாருமா ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தாருமா ஆண்டவரே. முதலாவதாக நான் எதற்காக ஜெபிக்க சொன்னேன்? கணவன் மனைவியினுடைய அன்பிற்காக நம்ம ஜெபிக்கணும். ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பாசத்தை ஆண்டவர் தரணும். அந்த பாசம் வந்துச்சுன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உடனே என்ன செய்யணும்னா கிடைச்சிடும். நம்பர் 2, ரெண்டாவது எதுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க? பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ணேன். ஸோ நிறைய குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பத்தில் பெற்றோர்கள், மாமியார் மாமனார், அப்பா அம்மா, சொந்தக்காரங்க புரிஞ்சுக்காதனால தான் அப்படி நடக்குது. ஸோ அதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்பர் 3, மூன்றாவது கணவன் மனைவியினுடைய உறவுல அவங்க சரியா இருக்கும், அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸோ நம்பர் 4, நாலாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுப்பீர்களே ஆனால், பிரசங்கி 11ஆம் அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எடுங்கள். 11ஆம் அதிகாரத்திலே 9வது 10வது வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலேயும் உன் கண்களின் காட்சிகளிலேயும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஹலோ, நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நான்காவதாக நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, சிலருடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியத்தினுடைய தடை எதனால வருது அப்படின்னா, இளம் வயதினுடைய பாவத்தினாலே வருகிறது. அதான் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இளம் வயசுல செஞ்ச சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்திற்கு தடையாக இருக்கும். இளம் வயசு, அறியாத வயசு, இந்த மாதிரி அந்த காதலிச்சு சிலரை ஏமாத்துறது, இன்னும் இளம் வயசுல தன்னுடைய கற்பை பறி கொடுக்கிறது, இளம் வயதுல சில நேரத்துல குழந்தையை அபார்ட் பண்றது, இளம் வயதுல சிலர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்காக, கூட படிக்கிறவங்களுக்காக விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறது. இந்த மாதிரி நிறைய காரியத்தினால இளம் வயதுல நிறைய பேர் தவறு செய்து அந்த பாவத்து நிமித்தமாய் இந்த பாக்கியம் தடைபடும். சிலர் பாத்தீங்கன்னா ஒரே போதை பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாறி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த போதையை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதான் தொடர்ந்து 200 சிகரெட் அடிக்கிற ஒரு மனுஷன் முதல்ல அவன் இழக்கிறது குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுக்கக்கூடிய தன்மையை இழக்கிறான் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இன்னைக்கு ரொம்ப மோசமாயிருச்சு. அதுவும் நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்திற்காக ரொம்ப நம்ம அழுது ஜெபம் பண்ணணும். எல்லா பட்டணத்தை விட அதிகமான கஞ்சா கோயம்புத்தூர் பட்டணத்துல தான் சேல் ஆகுதாம். கோயம்புத்தூர் பட்டணத்துல ரொம்ப கொடுமை. நேற்றைக்கு ஒரு பிரதரும் நானும் பேசி கொண்டிருக்கும் போது எனக்கு அப்படியே அழுக தாங்கவே முடியல. அங்க இருந்து அவட்ட பேசிட்டு போகும்போது அழுதுட்டே தான் போனேன். ஏன்னா நம்முடைய சர்ச்சை சுத்தி கூட பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய இடத்துல கஞ்சா விற்பனை நடக்குதாம். இந்த ஒரு நாள் நீங்க நம்ம வெளியேன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் சர்ச்சை கூட்டும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு பை மாதிரி ஒன்னு எடுத்தோம். சர்ச்சை கூட்டும் போது ஒரு பை, அந்த பையை அதை எடுத்து பார்த்து பையன் என்னடா இது வித்தியாசமா இருக்குது, ஒரு பை கிடக்கு அப்படின்னு பார்த்தா அது ஒரு போதை பொருள். அப்படின்னா இந்த இடத்துல வைக்கிற ஒரு போதை பொருள், அது ஸ்கூல் பிள்ளைங்க யூஸ் பண்றதாம. எனக்கு ஆச்சரியமா கேட்டேன், என்னடா இதெல்லாம் இங்கெல்லாம் கிடக்குது எப்படின்னு. ஏதாவது காத்தடிச்சு கூட உள்ள வந்திருக்கும். அப்பதான் பசங்க சொல்றாங்க, பாஸ்டர் நம்முடைய சர்ச்சுக்கு பக்கத்துல இந்த இடத்துல இந்த கடையில இது விற்பனை ஆகுது, இந்த இடத்துல இது சேல் நடக்குது. அப்போ நான் அதை வாட்ச் பண்றேன். சர்ச்சுக்கு பக்கத்துல தொட்ட மாதிரி பார்த்தா கரெக்டா போறா. ஸ்கூல் பசங்க கரெக்டா அங்க போய் நிக்கிறாங்க. ஸ்கூல் பசங்க அங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கடையில சாக்லேட்டே இல்லை. சாக்லேட் இல்லாத கடையில ஏன் ஸ்கூல் பசங்க நிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வாட்ச் பண்றேன், இதை வாங்குறது தான் நின்றுருக்காங்க. அதனால உங்க பிள்ளைகளையும் ரொம்ப ஜாக்கிரதை. ஒரு விசை போதை பொருளுக்கு அடிமை ஆகிவிட்டார்கள் ஆனால் ஐயோ ரொம்ப கொடுமை. அவங்களை திரும்பி கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் தான் கொண்டு வர முடியும். அதனால உங்க பிள்ளைகளை ரொம்ப கவனமா கவனிங்க. அவன் பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. அதுவும் இந்த கஞ்சா எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கஞ்சா போதை வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதாமா. நீங்க சமீபத்தில் நடந்த சில கொலைகள் எல்லாம் பாத்தீங்க, அவங்க மொத்த பேர் கஞ்சா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கோயம்புத்தூர்ல இந்த போதை பொருட்கள் தலை விரித்து ஆடுது. அதுக்காக ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் தான் சில ஆண்கள் அந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு தடையாய் வருகிறது. அதனால எல்லாம் ஜெபிக்கணும். இது நீங்க அந்த மாதிரி கணவனா இருக்கிறாங்களா? இப்போ பெரும் ஆண்கள் மட்டும் இல்ல, இப்ப யாருக்கும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா பெண்களும் அப்படிதான்.
நம்ம பெண்கள் எல்லாம் இப்போ நம்ம நம்ம அந்த மாதிரி பார்க்கல. கடந்த கோவிட் கொரோனா வரும்போது பெங்களூர்ல மது பிராண்டி ஷாப்புக்கு முன்னாடி நின்னதுல ஆண்கள் எத்தனை பேர் நின்னார்களோ அதற்கு சரிசமமா பெண்கள் லைன்ல நின்னாங்க. நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோவை பாத்தீங்களா? ஆண்கள் எவ்வளவு பேர் லைன்ல நின்னாங்களோ அதற்கு சரிசமமா பெண்கள் நின்னாங்க அந்த மது வாங்குறதுக்கு. அப்போ எந்த அளவு, ஏன்னா இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி பிள்ளைங்களை கைட் பண்ணிடுறாங்க. அப்ப போதை வஸ்துக்கள் அது தடைபெறும். எல்லாம் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணணும். யாராவது இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க அப்படிப்பட்ட இதுல இருக்கிறீங்கன்னா தயவு செய்து அந்த பிரச்சனை அதை விட்டுருங்க, அதை தூக்கி போட்டுருங்க. எப்படியாவது அதுல இருந்து மனம் திரும்பி கத்தரை தேடுங்க. அது உங்களை அழிச்சிடும், உங்க பிள்ளைய அழிச்சிடும். அதான் ஒரு குட்டி பையன் ஒரு அப்பாட்ட கேட்கறான். அவர் சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப ஆவிக்குரிய பையன். அவங்க அப்பா சிகரெட் அடிக்கிறத தெரிஞ்சு அவர் வீட்டில் அடிக்க மாட்டார், வெளியே அடிச்சுட்டு வராரு. ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சு சொல்றான், டாடி எனக்கும் நாளைக்கு ஒரு சிகரெட் கொடுங்கன்றான். தேர்ட் படிக்கிற பையன். அப்போ சன்னதியை அவங்க கெடுக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னுடைய இளம் வயது பாவங்கள் எல்லாம் எனக்கு என்ன பண்ணுங்கன்னா மன்னிங்க ஆண்டவரே. தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தெரியாம அந்த 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 காரியத்தை செஞ்சுட்டேன், தெரியாம நான் இப்படிப்பட்ட தொடர்புகள் எல்லாம் வச்சிருந்தேன். எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதனால எனக்கு இந்த பாக்கியம் தடையாய் போகவே கூடாது. நான் 4 ஜெப குறிப்பை சொன்னேன். 5வது ஒரு ஜெப குறிப்பை சீக்கிரமா சொல்லி ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். 5வது நம்ம ஒரு ஜெப குறிப்பு எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தை பாக்கியம் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல வேணும்ன்ற இருதயத்தை கர்த்தர் தரணும். சில வீடுகளில் சிஸ்டர் வேணும்னு நினைப்பாங்க, பிரதர் வேண்டான்னு நினைப்பாங்க. சில வீடுகளில் பிரதர் வேணும்னு நினைப்பாங்க, சிஸ்டர் வேண்டான்னு நினைப்பாங்க. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு வந்துச்சு. இப்போ ட்ரெண்ட் என்னன்னா, நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர். ஆமா அப்படி மாச்சு, நமக்கு ஏன் இன்னொருத்தர், நம்ம 2 பேரும் ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி பழமொழிகள். எப்படி இல்ல, உண்மையிலே அப்படிதான். மேலை நாடுகள் அவங்க இன்னும் அங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் குழந்தை பெற்றெடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய முழு செலவையும் கவர்மெண்டே எடுத்துது. அவங்க அந்த குழந்தைக்கான ஒரு 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய வளர்த்தக்கூடிய எல்லாத்தையுமே கவர்மெண்டே கொடுத்துரும். தயவு செய்து குழந்தையை பெற்றெடுங்கன்னு சொல்லி இவங்களே பணம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்த குழந்தை பெற்றெடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ் குறைஞ்சிட்டே வராங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புல அவங்க குறைஞ்சிட்டு வராங்க. அப்ப மக்கள் இல்லை அப்படின்னா அந்த நாடு இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால மேலை நாடுகள் எல்லாம் அப்படி. ஆனா நம்முடைய நாட்டுல அந்த மாதிரி வரவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். இன்னைக்கு அப்படிதான் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பசங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி அடுத்த சன்னதிக்கு போறதுக்கு ஜாலியா இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய அம்மா அப்பா தான் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆண்டவரே எங்க பிள்ளைக்கு எப்படியாவது குழந்தை கொடுங்க ஆண்டவரேன்னு. அவங்களுக்கு அதை குறிச்சு சும்மா இரு மம்மி, எதுக்கு மம்மி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கெல்லாம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை மம்மி. அதை போய் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து அதுக்கு போய் எங்க மம்மி வேணாம், அதெல்லாம் நமக்கு அழகெல்லாம் கெட்டு போயிடும். எது கெட்டு போயிடும்? உண்மை. நிறைய பேர் இந்த மாதிரி குழந்தை நான் பெத்தெடுக்க மாட்டேன், எனக்கு என்ன போகும், எனக்கு அழகு போகும்னு சொல்லி எத்தனையோ பேர் இன்றைக்கு வரைக்கும் அதை தள்ளி போடுறவங்க இருக்கிறாங்க. தள்ளி போடுறவங்க நிறைய பேர். ஆனா ஒருத்தருக்கு அந்த வீட்டில் ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு ஆசையா இருக்கும். ஆனா நான் என்ன நம்புறேன், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயம் கொடுக்கணும். இல்ல நம்ம பக்தி உள்ள சன்னதியை பெற்றெடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில். கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் என்ன? ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள், உங்களுக்கு தெரியும். 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி என்ன சொல்றாருன்னா, 28வது வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் பலுகி பெருகி. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, நீங்க பலுகி பெருகணும். ஆமென். சோ 5 காரியத்தை உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக சொன்னேன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? கணவன் மனைவியினுடைய அந்த அன்புக்காக, அவங்க நேசத்திற்காக ஜெபிக்கணும். 2 பேரும் நல்லா ஒற்றுமையா வாழணும். சோ நம்பர் 2, இரண்டாவதாக எதற்காக ஜெபிக்கணும்? பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன பண்ணணும்னா, பெரியவங்க, பெற்றோர்கள்ன்றதை விட பெரியவங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளை புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்காக ஜெபிக்கணும். சோ நம்பர் 3, மூணாவது எதற்காக ஜெபிக்கணும்னா, கணவன் மனைவியினுடைய உறவுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க 2 பேருடைய உறவுல அவங்க கட்டப்படுவதற்காக ஜெபிக்கணும். சோ நம்பர் 4, நாலாவதாக எதற்காக ஜெபிக்கணும்னா, இளம் வயதினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 5, ஐந்தாவது எதற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, சோ அந்த விருப்பத்திற்காக ஜெபிக்கணும். எல்லாருக்கும் அதுல என்ன வேணும்னா, ஒருத்தருக்கு மட்டும் அந்த ஆசை இருந்தா போதாது, 2 பேருக்குமே அந்த ஆசை இருக்கிறதுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த 5 ஜெப குறிப்புகளையும் நீங்க வச்சு ஜெபிங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யாம இருக்கவே மாட்டார். நிச்சயமாகவே அது நடக்கும். நான் நம்புறேன். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த ஆலயத்தில் வைத்த அந்த ஆசீர்வாதம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன்.